தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் நண்பர் நயினார் என்பவர் சென்னை திருவல்லிக்கேணியில் எழுதுபொருள் கடை நடத்தி வருகிறார். இவர்தான் தலைமை செயலகத்திற்கு தேவையான எழுது பொருட்கள், காகிதங்கள் உள்ளிட்ட ஸ்டேஷனரி பொருட்கள் சப்ளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதைத் தொடர்ந்து காலை சுமார் 8 மணி அளவில் அவரது நண்பர் நயினாரின் கடையிலும் அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். அப்போது அங்கிருந்த 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றினர். இதேபோன்று சென்னையில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் நடைபெற்ற சோதனையில் 1,80,000 ரூபாய் சிக்கியது. சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் 2வது தெருவில் அதிமுக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் எம்எல்ஏ கோகுல இந்திரா உள்ளிட்டோருக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் லட்சுமி நாராயணன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. இதில் பணம் மற்றும் நகை சிக்கியதாக கூறப்படுகிறது. அவரது காரில் மூட்டை மூட்டையாக தொப்பிகளும் கைப்பற்றப்பட்டன. இதேபோல தேர்தல் செலவு குறித்து முக்கிய ஆவணங்களும் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகம் முழுவதும் 35 இடங்களில் நடந்த சோதனையில் 4,5 கோடி ரூபாய் ரொக்கமும் 89 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை, சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவையும் சிக்கியதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.